பாபா வாங்கே பல்கேரியா நாட்டைச் சேர்ந்தவர். 1911 வடக்கு மொசிடோனியாவில் பிறந்தவர். இவர் சிறு வயதில் கடுமையான புயல் ஒன்றில் சிக்கி கண் பார்வையை இழந்தார். அதில் அவருக்கு எதிர்காலத்தை கணித்து கூறும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகின்றது. இவர் 1996 மரணமடைந்தார். அவர் கணிப்பில் குறிப்பாக செர்னோபில் அணு உலை விபத்து, பிரிட்டன் இளவரசி டயானா மரணம், சோவியத் யூனியன் கலைப்பு, அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல், கருப்பின அதிபர் பிரிஸ்ட் போன்றவற்றை நிஜமாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். 2025 ஒரு பெரிய இயற்கை பேரழிவு ஏற்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இவர் தற்போது 2025 ஜூலை மாதம் உலகையே புரட்டி போடும் சுனாமி பேரலைகள் தாக்கக்கூடும் என்று முன்கணித்திருப்பதாக கூறியிருக்கிறார். அது இந்தியாவை தாக்குமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இதற்கு முன்பும் இவரது கணிப்புகள் நடந்திருப்பதால் இவரது அசைவுகளை உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. தற்போது தெற்கு ஜப்பானில் கடல் பரப்பு கொதிப்பது போன்ற ஓவியம் வரைந்திருப்பதால் ஜப்பானின் கடலுக்கு அடியில் இருக்கும் எரிமலை சீற்றம் ஏற்படலாம் என்றும் அதனால் மிக மோசமான சுனாமி ஏற்படலாம் என்றும் ரயோ, ஜப்பான், தைவான், இந்தோனேஷியா ஆகிய வைர வடிவில் இருக்கும் நாடுகள் சுனாமியால் பாதிக்கப்படுவதை பார்த்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் சுனாமி ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது மட்டுமன்றி ஒரு பெரிய உலகளாவிய நிதி நெருக்கடியை முன்னறிவித்துள்ளார். இது பல நாடுகளை மந்த நிலைக்கு தள்ளும் எனவும் 2028 வெள்ளியின் ஆற்றலை கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் பாபா வங்கா. 2033 துருவ பகுதிகளில் கடல் மட்டம் உயரும் என்றும் கூறப்படுகின்றது. 2130 மனிதர்கள் வேற்று கிரக வாசிகளுடன் இணைவார்கள். 3005 பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையே ஒரு போர் இருக்கும் என்று கணித்துள்ளார். இவர் கணிப்புகள் தற்போது வரை உண்மையாக இருக்கலாம். ஆனால் வரும் காலங்களில்தான் மற்றவைகளை பற்றி தெரிய வரும். அதனால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.